காட்டாளுக்கு ஒரு நீட்டாளு, நீட்டாளுக்கு ஒரு முடக்காளு, முடக்காளுக்கு ஒரு நொண்டி குதிரை. பழமொழி நல்லா இருக்கு, ஆனா அது உள்ள ஏதோ கதை இருக்கு போல இருக்கே அப்படின்னு தோணுதா? தோணுது. இப்ப உங்ககிட்ட ஒரு வேலையை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே போய் செஞ்சீங்கன்னாக்கா எனக்கு சந்தோஷம், ஏன்னா அது உடனே நடந்துரும். ஆனா நீங்க அந்த வேலையை கொண்டு போய் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து, ஏய் அவங்க பண்ண சொல்றாங்கப்பா, என்னால முடியாது, டைம் இல்லை, நீ பண்ணு அப்படின்னு, அவன் என்ன பண்ணுவான்? அவரை யாருன்னே எனக்கு தெரியாது, நான் எதுக்கு பண்ணணும்னு அவன் இன்னும் யாருக்கிட்டயோ கொடுப்பான். கடைசியில் அந்த காரியம் குட்டிச்சவராகி இவனை கேட்குற போது, நான் பண்ண சொல்லியிருக்கேங்க, என்ன பண்ண சொல்லியிருக்கேன், என்ன ஆச்சுன்னா கடைசியில் ஒருத்தரும் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இன்னாரிடம் இந்த வேலையை கொடுத்தால் செவ்வனே செய்வாங்கிறது உனக்கு தெரியணும். அதைத்தான் இந்த கதை சொல்றது. எப்படின்னு கேட்டா, காட்டாளுக்கு ஒரு நீட்டாளு. காட்டாள் அப்படின்னாக்க காடு கழனி எல்லாவற்றிற்கும் ஒரு தலைவன், ஒரு ஜமீன்தார் மாதிரி வச்சுக்கோங்களேன். காட்டாளுக்கு ஒரு நீட்டாளு. இவனுக்கு படிப்பறிவு கிடையாது. இந்த நீட்டாளுங்கிறவன் எழுதுறவன். இப்ப கோர்ட்லலாம் சம்மன் வந்து சப்மிட் பண்றதுக்கு ஒருத்தன் இருப்பான், எழுதி கொடுப்பான், அவன் தான் காட்டாளுக்கு ஒரு நீட்டாளு. அவன் எழுதி நீட்டுபவன். இவன் என்ன பண்றான், அவர் சொன்ன வேலைய அவன் தான் வாங்கிக்கிட்டு அந்த ஓலையை கொண்டு போய், என்ன விஷயம்னு கேட்டா அவர் சொன்னாரு, இப்ப என்னுடைய கழனியில ஒரு பக்கத்தை நான் விற்கலான்னு இருக்கேன், முதல்ல உங்களை கேட்டுட்டு அப்புறமா விற்கலான்னு இருக்கேன், நீங்க வேண்டான்னாக்கா நான் வெளியில கொடுக்குறேங்கிறத எழுதியிருக்கிறாரு. அதை நீட்டாளு அழகா எழுதிட்டான், நீட்டா எழுதிட்டான். அவன் என்ன பண்ணான், நீங்களே இதை கொண்டு போய் அந்த அடுத்த கிராமத்தில் இருக்கிறவர்கிட்ட கொடுத்துட்றீங்களான்னு ஒன்று சரின்னு எடுத்துட்டு போகிறான். மாட்டேன்னு சொல்ல முடியல, காசு வாங்கிட்டான். அவனுக்கு ஒரு முடக்காள். அவன் என்ன பண்ணான், அவனுக்கு ஒரு ஆளை தெரியும், அவனால் நல்லா நடக்க முடியாது. அவனுக்கு, டேய் உனக்கு 4 காசு தரேன், நீ இதை கொண்டு போய் அடுத்த ஊரில் கிராமத்தில் அந்த பண்ணையார்ட்ட கொடுத்துட்டு வரையா அப்படின்னு ஒன்று. சரி அப்படின்னு. அவன் என்ன பண்ணான், அவன் நொண்டி நொண்டி நடந்து போயிருந்தா கூட சீக்கிரம் போயிருக்கலாம். அவனுக்கு ஒரு நொண்டி குதிரையான். இந்த நொண்டி குதிரை பாதி தூரம் போன உடனே அது படுத்துக்குச்சு. ஆக மொத்தம் அந்த வேலை உருப்படி ஆகலை. இவன் திருப்பி வந்து இவர்கிட்ட சொல்ல, இவர் அவர்கிட்ட சொல்ல, இந்த பண்ணையாள்கிட்ட வந்து இவர் இந்த நீட்டாள் இருக்காரு, நான் சொன்னேங்க, அவன் போய் அந்த இதை கொடுக்கல அப்படின்ன பொழுதுதான் அப்போ அவர் நினச்சிக்கிட்டாராம், நான் மட்டும் 2 வரி படிச்சிருந்தேன்னாக்கா நான் ஒன்றை கூப்பிட்டுருப்பேனா? காட்டாளுக்கு ஒரு நீட்டாள், நீட்டாளுக்கு ஒரு முடக்காள், முடக்காளுக்கு ஒரு நொண்டி குதிரை அப்படின்னாராம். ஒரு வேலையை செய்யணும்னா நாமே செய்யணும் இல்லையா? செய்யக்கூடிய ஒருத்தனை கூப்பிட்டு, இந்த வாயா, எனக்காக இந்த வேலையை நீ பண்ணிடுறியா, நீ பண்றியா, கரெக்டா சொல்லு, உன்னால் முடியாதுன்னா சொல்லிடுங்கிறத சொல்லிட்டோம்னா அவன் முடிச்சிருவான். இல்லையா என்னால் முடியாதுன்னு சொல்லுவான், நீங்களே போய் செஞ்சிடலாம். ஆக மொத்தம் எதையும் தள்ளி போடாமல், மற்றவரிடம் தள்ளி விடாமல் நீங்களே எடுத்துக்கொண்டு செய்தால் எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறலாம்.